ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, booking.com வெப்சைட்ல அல்லது booking.com மொபைல் அப்ளிகேஷன்ல எப்படி ஹோட்டல் ரூம்ஸ் ஈஸியா புக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நிறைய டிராவலர்ஸ்க்கு இல்ல ஃபியூச்சர்ல டிராவல் பண்ற விரும்புறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ bookingdotcom வெப்சைட்டில் எப்படி ஹோட்டல்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ bookingdotcomனு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணவே ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டே bookingdotcomோட அஃபிஷியல் வெப்சைட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் மொபைல் அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா குட். ஸோ நீங்கள் இம்மிடியேட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம புக்கிங் பேஜுக்கு போயிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் booking.com வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டேஸ், ஃப்ளைட் ப்ளஸ் ஹோட்டல், கார் ரெண்டல், அட்ராக்ஷன்ஸ், ஏர்போர்ட் டாக்ஸிஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஹோட்டல் புக் பண்ணுறது தான். ஸோ ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு ஸ்டேஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள் போட்டு. ஸோ அந்த ஸ்டேஸ்னு நம்ம கிளிக் பண்ணால் இந்த பர்டிகுலர் டேப் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டேப் நாம எந்த இடத்துக்கு போகிறோம், அதாவது எந்த இடத்துல நம்ம ஹோட்டல் புக் பண்ண போகிறோம், எவ்வளோ நாளைக்கு புக் பண்ண போகிறோம், ஸோ கேலண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு புக் பண்ண போகிறோம், எவ்வளோ அடல்ட்ஸ், எவ்வளோ சில்ட்ரன், எத்தனை ரூம் வேணும், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஃபால்ட்டாக ஊட்டின்னு இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஊட்டிக்கு போகிறோம். ஊட்டிக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஹோட்டல்ஸ் அங்கே புக் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம கேலண்டரில் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி பாருங்கள், 3 days அப்படின்னு, த்ரீ நைட்ஸ் 4 days அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் டேட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பேர் போகிறோம், நம்ம 2 adults போகிறோம் அப்படிங்கிறது, இல்லை 3 adults, எவ்வளோ ரூம் வேணும், இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ்க்கான எல்லா ஹோட்டல்ஸுமே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இங்கே ஒரு அட்வான்டேஜ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோ ஆன் மேப்னு இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு ஹோட்டல்ஸுமே அந்த பர்டிகுலர் ஊட்டியில் இருக்கிற எந்த லொக்கேஷனில் சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம மேப்பில் பார்க்க முடியும். அது போக பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினிமம் 500லேருந்து ஒரு 5000குள்ளே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் லிஸ்ட்லேருந்து ஃபில்டர் ஆகி நம்ம செலக்ட் பண்ண பட்ஜெட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அது போக என்னென்ன ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங், அதாவது ரிவ்யூ பேஸ்டு ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸ்டார் ரேட்டிங், அதாவது 1 star ஹோட்டல், 2 star ஹோட்டல்ல இருந்து 5 star ஹோட்டல் வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஹோட்டல்ஸ் உங்களுக்கு வேணும், பிரேக்ஃபாஸ்ட்டோட வேணுமா, ரெசார்ட் டைப்பாக வேணுமா, இல்லை வில்லா டைப்பாக வேணுமா, ஹோம் ஸ்டேயாக வேணுமா, இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ பாப்புலர் ஃபில்டர்ஸ் அவங்க மேலே ஒரு 6 to 7 ஃபில்டர்ஸ் அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டி ரேட்டிங், டிஸ்டன்ஸு, அதாவது நம்ம சென்டர் ஆஃப் ஊட்டியிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஹோட்டல் சிச்சுவேட் ஆகிருக்கு. கேன்சலேஷன் பாலிசி ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா நம்ம ப்ரையராக டூர் பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் அட்வான்ஸ்டாக புக் பண்ணி வச்சுப்போம். அண்ட் இன்கேஸ் ஏதாவது கண்டின்ஜென்சியில் நமக்கு ட்ராவல் பண்ண முடியல, கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் நம்ம புக் பண்ணுற ஹோட்டல்ஸில் இருக்கா அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தட் அன்னெசரிலி நம்ம நம்மளோட மணி லூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இன்கேஸ் நம்ம ட்ராவல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் ஃப்ரீ கேன்சலேஷன் பாலிசி இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை இது ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் பிடிச்சிட்டு நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அது போக பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே எல்லாம் இருந்துச்சுன்னா கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் என்னதான் வெளியூர் போனாலுமே ஹோம் ஸ்டே மாதிரியான லொக்கேஷனில் ஹோம் ஃபுட்டோட நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க.
ஸோ இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லைக் பெட் ப்ரிஃபரன்ஸ் உட்பட இருக்கும், ட்வின் பெட்ஸா, டபுள் பெட்டா, குயின் பெட்டா, இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் நம்ம வந்து ஓன் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுறோம், அது வெதர் 2 வீலர் 4 வீலராக இருந்தால் கூட நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்து அந்த ஹோட்டலில் பார்க் பண்ணுறதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் பேஸ்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக யூ வில் அரைவ் அட் அ செலக்டட் லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிருக்கும், நிறைய ஹோட்டல்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹோட்டல்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டாக இருக்கிற ஹோட்டலே பார்ப்போம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேலேயே வந்து ரிவ்யூ எவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அவுட் ஆஃப் 10 7.2 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரேட்டிங்காகவே இருக்குது, டீசென்ட் ரேட்டிங்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பெட், 1 குயின் பெட் கொடுக்குறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட், ஃப்ரீ கேன்சலேஷன், நோ ப்ரீபேமெண்ட் நீடட், அதாவது ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் 2 நைட்ஸ் 2 அடல்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரூபா ஹோட்டல் சார்ஜஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைம் டீல், நம்ம அட்வான்ஸ்டாக புக் பண்ணுறதுனால நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் போய் டோட்டல் எவ்வளோ காஸ்ட், எப்படி வந்து இந்த காஸ்ட் அரைவட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பேசிக்கலி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் கிளிக் பண்ணால் நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நாம் லைக் இந்த ஹோட்டல் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். சாரி, நம்ம ப்ரையராக ஓப்பன் பண்ணிட்டேன். சரி ஓகே. ஸோ இங்கே நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அவைலபிலிட்டி பார்த்துக்கலாம். நம்ம சி அவைலபிலிட்டி கிளிக் பண்ணால் இன்னொரு டேப் அந்த பர்டிகுலர் ஹோட்டலுக்காக ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஹோட்டலுக்கான பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஹோட்டல் ரூம்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃப்ரண்ட் டெஸ்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இல்லை வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பர்டிகுலர் ஹோட்டல் வந்து ஊட்டியில் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மேப்பும் போட்டிருக்கு. நம்ம கிளிக் பண்ணுனா அது எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் டீட்டெயில்டாக காமிக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் டேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இங்கே கேலண்டர் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்க்கு கீழே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த ஹோட்டல்ஸில் இருக்குது. ஃப்ரீ வைஃபை ஆப்வியஸ்லி இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறது. அது போக பார்த்தீங்கன்னா ரூமில் பால்கனி இருக்குது, ஃப்ரீ பார்க்கிங். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து நோ ஸ்மோக்கிங் ரூமா, ஸ்மோக்கிங் ரூம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. இன்கேஸ் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ வி டோன்ட் ரெக்கமெண்ட் இட், பட் ஸ்டில் அது பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் அங்கே போயிட்டு அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட் டு லுக்கிங் அட் அதர் ஆப்ஷன்ஸ். லைக் நீங்கள் செலக்ட் பண்ண ரூம் வந்து டீலக்ஸ் டபுள் பெட்ரூம்க்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இல்லை அந்த ஹோட்டலில் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் டபுள் பெட்ரூம்னு இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ரூமாக புக் பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற ரூம் வந்து நமக்கு சரியாக வருமா அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் வந்து நம்ம பட்ஜெட் கம்மியாக இருக்குது, இன்னும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே 2 ஆப்ஷனுமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ப்ரையராகவே செலக்ட் பண்ண ஆப்ஷன் வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னா ஐ வில் ரிசர்வ் இருக்குன்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு ரூம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். நாம செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே டீட்டெயில்ஸ் தான். ஸோ இங்கே வந்து என்னென்ன போட்டிருப்பாங்கன்னா அந்த பேக்கேஜில், இந்த அமௌண்ட்டுக்கான பேக்கேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வருதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, பார்க்கிங் இருக்குது, நோ கிரெடிட் கார்டு பேஸ்டு பேமெண்ட் தேவை, கார்டு பேஸ்ட் பேமெண்ட் நாட் நீடட். முன்னாடியே நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்குது, நம்ம போகிற டேட் வரைக்கும் ஃப்ரீ கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நோ ப்ரீ பேமெண்ட் நீடட், நம்ம முன்னாடியே வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் பேமெண்ட் இல்லாமல். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஐ வில் ரிசர்வ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து
பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம புக் பண்ணுறதுக்கான டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேஜில் டிஸ்பிளே ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் செலெக்ஷன், யுவர் டீட்டெயில்ஸ், கடைசியாக ஃபைனல் ஸ்டெப். நாம் இப்போ வந்து யுவர் டீட்டெயில்ஸ் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிங் டீட்டெயில்ஸ், நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் இருக்கும், டேட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண விரும்புகிறோம், எவ்வளோ பேருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரைஸ் சம்மரி கொடுத்துருக்காங்க, அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், புக்கிங்கான டீட்டெயில்ஸ். ஆர் யூ ட்ராவலிங் ஃபார் ஒர்க்கா, எஸ், நோ. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து டூர் தான் போகும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஜென்ரல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம டெமோ காமிக்கிறதுக்காக நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ அதனால கண்டுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நாம் ஹூ ஆர் யூ புக்கிங் ஃபார்னு கேட்பாங்க. நம்ம பர்சனலாக நமக்காக புக் பண்ணுறோமா, இல்லை ஆர் வி புக்கிங் ஃபார் சம் ஒன் எல்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஐ எம் த மெயின் கெஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஹோட்டல்ஸ்லேருந்து ஃப்ளைட் புக்கிங் தேவைப்படுதா, இல்லை நம்ம திரும்பி போகும்போது ஹோட்டல்ஸ்லேருந்தே வந்து நமக்கு ஃப்ளைட் புக் பண்ணி தரதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம போனதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து நமக்கு டூரிசம் பிளேஸஸ்க்கு போகிறதுக்கான டாக்ஸிஸ் எல்லாம் வேணுமா, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ரெண்டிங் எ கார், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவங்களுக்கு. அண்ட் ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் ஏதாவது இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செக்இன் பண்ணுற அன்னைக்கு ஏர்லியாக ரீச் ஆயிரும், ஏர்லி செக்இன் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் இது. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட அரைவல் டைம். ஸோ இந்த அரைவல் டைமும் வந்து நீங்கள் ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீச் ஆகிற டைமுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதாவது ரூம்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஹோட்டல் ஸ்டாஃபு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ், அதாவது செலக்ட் பண்ண ரூம்க்கான ஃபைனல் புக்கிங் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ டெலிஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நம்ம கம்ப்ளீட் புக்கிங் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஐ வுட் லைக் டு ரிசீவ் டீல்ஸ், ட்ராவல் இன்ஸ்பிரேஷன் அண்ட் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் அப்டேட்ஸ் இந்த மார்க்கெட்டிங் இமெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இட்ஸ் பியூர்லி யோர் விஷ் தான். ஸோ ஏன் வந்து நம்ம இந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பரெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண அல்லது புக் பண்ண ஹோட்டல்ஸ்க்கான இன்டிமேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற கான்டாக்ட் நம்பருக்கு தான் வந்து அனுப்புவாங்க. அதனால வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கம்ப்ளீட் புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ புக்கிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு புக்கிங் கன்ஃபர்மேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது என்கொயரி இருக்குது, புக்கிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் புக்கிங் நம்பர் வச்சு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். bookingdotcomக்கும் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை ஹோட்டலுக்கே டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து bookingdotcomல இருக்கிற ஒரு ஹோட்டல் புக்கிங் ப்ராசஸ்ங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எனி ட்ராவலர்ஸ்க்கு வந்து bookingdotcomல ஹோட்டல் புக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து கரெக்டான ஹோட்டல், கரெக்டான பட்ஜெட்டில் நம்ம புக் பண்ணுறதுக்கு bookingdotcom வெப்சைட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம bookingdotcom வெப்சைட்டில் அல்லது மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி வந்து ஈஸியாக ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணலாம், சீப் ரேட்டில் நிறைய கம்பேரிசன்ஸ் எல்லாம் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து நம்ம பட்ஜெட்டுக்கு, நம்ம ட்ராவல் நெசசிட்டிக்கு தேவையான மாதிரி
அருமையான ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்த்தாச்சு. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care. Cheers.